Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் நம்பர் 13க்கான ஆன்சர் தான் ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 12 சம்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் நீங்க 12 சம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னாவே இந்த கான்செப்ட்ல நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இதுல ஏதாச்சும் 5 to 6 வந்து 5 மார்க்ல கேட்பாங்க, 3 அப்படின்னா 3 மார்க்ல கேட்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டு தயவு செஞ்சு உள்ள போங்க, மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பேங்க் எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்ம உள்ள போகலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்க கவனிக்கலன்னா கூட இந்த சம்ல இருந்தாச்சும் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேட். எடுத்தோடனே டேட் போகணும்னு சொல்லியிருக்கேன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் சுந்தர். அப்ப இட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? இந்த புக்ஸ் ஆஃப் சுந்தர் ஜர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா? இந்த புக்ஸ் ஆஃப் சுந்தர் ஜர்னல் என்ட்ரிஸ். டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மந்த் வந்து டிசம்பர் 12, 2017. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த என்ட்ரி வந்து இது வரைக்கும் நிறைய சம்ஸ்ல ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம் இல்லையா? இந்த என்ட்ரி வந்து கண்டிப்பாக இப்போ ஜேர்னல் எக்ஸாம்ல ஜேர்னல்ல கேட்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஓகே, இது மறக்காம போட்டுருங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு யாரு? சுந்தரா. அப்போ சுந்தர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நீங்க கண்டிப்பா ஃபுல்லா தான் எழுதணும். எனக்கு போர்டில் இடம் இல்லாதனால நான் ஷார்ட் கட்டா எழுதுறேன். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்? ரூபீஸ் 2 lakhs. எவ்வளோ? ரூபீஸ் 2 lakhs. ஓகே, நரேஷன் பாத்தீங்க அப்படின்னா being commenced business with cash. being commenced business with cash. நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா நரேஷனை ஃபுல்லா எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போமா? bought goods from X and Co on credit. ஆக்சுவலி இதை எல்லாமே வந்து ரிப்பீட்டட் தான். சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு 13th சம்முக்கான ஆன்சர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு 13th சம்முக்கான ஆன்சர் மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அவங்களுக்காக நான் இதை திருப்பி சொல்றேன். bought goods from X and Co on credit. ஆக்சுவலி bought அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? ஏதோ ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட். ஓகேவா? யார்ட்ட ஆக்சுவலி வந்து ரியாலிட்டி போங்க. ஓகே, ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. யார்ட்ட? எக்ஸ் அண்ட் கோட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எக்ஸ் அண்ட் கோ கையில இருந்து குட்ஸ் என்ன பண்ணிடுது? வெளியில போயிடுது. பர்ச்சேஸ் பண்ணது உள்ள வந்துடுது. அப்ப என்ன என்ட்ரி? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட். இல்ல அப்படின்னா bought என்னது? purchases always comes in debit side. அப்ப purchases account data to X and Co account. date எவ்வளோ? 2/12/17. purchases account data to X and Co account. amount எவ்வளோ? rupees 80,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நரேஷன் எழுதணுமா? பீயிங்னு போட்டு நரேஷன். மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஜர்னல் என்ட்ரி கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். அப்பதான் லெஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 4/4/12/2017. ஓகே, என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? ஓபன் பேங்க் அக்கௌண்ட் வித் 50,000. ஆக்சுவலி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னது? பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். எப்படி இந்த என்ட்ரி வந்துச்சு? ஓபன் பேங்க் அக்கௌண்ட் வித் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நீங்க ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஷ் போட்டு தானே ஓபன் பண்ணுவீங்க. அப்போ உங்க கையை விட்டு கேஷ் வெளியில போகுது. நம்ம கையை விட்டு வெளியில போச்சுன்னா என்னது? ஆப்வியஸ்லி அது கிரெடிட் சைடு வந்துடும். உள்ள வந்துச்சுன்னா அது என்னது? டெபிட் சைடு வந்துடும். ஓகேவா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் rupees 50,000. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நரேஷன் எழுதணுமா, பீயிங்னு போட்டு நரேஷன் எழுதணும். ஓகேவா, ஓப்பன் த being open the bank account, being open the bank account. ஓகே, இதோட இந்த என்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா sold goods to Naresh who paid the amount through net banking. நெட் பேங்கிங்ல எதுக்கு கீழே வரும், பேங்க்குக்கு கீழே தான் வரும். ஓகேவா, நீங்க 12th சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோல்டுனா என்னது, இஸ் ஆப்வியஸ்லி சேல்ஸ். சேல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் கிரெடிட் சைட். அப்போ உங்களுக்கே இந்த என்ட்ரி ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, டேட் எவ்வளோ, 5, 12, 17. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஆக்சுவலி குட்ஸ் சோல்டு டு நரேஷ். நரேஷ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குட்ஸை சோல்ட் பண்ணிட்டாங்க. அப்போ உங்கள் கையிலேருந்து வெளியில் போகுது. ஓகேவா, அதனால இந்த இடத்துல நான் கிரெடிட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹூ பெய்ட் த அமௌண்ட் த்ரூ நெட் பேங்கிங். அமௌண்ட் எப்படி வெயிட் பண்ணியிருக்காங்க, நெட் பேங்கிங் மூலமா. அப்போ அமௌண்ட் என்ன பண்ணுது, உள்ள வருது. யார் கொடுக்குறா, பேங்க். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஆப்வியஸ்லி ருபீஸ் 5000. ஓகே, நரேஷன் என்ன எழுதுவீங்க, பீயிங்னு போட்டு sold goods to அப்படின்னு எழுதிடுவீங்களா, being ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா, பீயிங்னு போட்டு கொஸ்டின் அப்படி எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 6/12/17. ஓகே, 6/12/17 டேட் என்ன கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்களா, டேட் போட்டாச்சா. sold goods to தேவி. இதுவும் என்னது, ஒரே மெத்தட் தான். நல்லா பாருங்க, sold goods to தேவி. இங்க வந்து நரேஷ்ட கொடுத்துருக்காங்க, இங்க டேவிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, who paid the amount through net banking. இதுல வந்து கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டுனா என்னது, பேங்க். ஆக்சுவலி நீங்க இந்த என்ட்ரிஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், இசிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது எல்லாமே என்னது, பேங்க் தான். ஓகேவா, அப்ப இதுக்கும் சேம் என்ட்ரி தானே வரும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேவா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ருபீஸ் எவ்வளோ, 7000. ஓகே, மறக்காம என்ன பண்ணணும், நரேஷன் எழுதிருக்கணும். பீயிங்னு போட்டு நரேஷன் எழுதிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, sold goods to Akhilesh on credit. sold goods to Akhilesh on credit rupees 700. rupees 700. ஓகேவா, அதாவது sold goods to Akhilesh, சாரி ahis, சரியா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி குட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, சேல் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் கிரெடிட் சைட், அப்படித்தானே. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், அஷீஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, டேட் எவ்வளோ, 7/12/17. ஓகே, அகிலேஷ் இல்ல அசிஸ். ஓகேவா, அசிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 700. பீயிங்னு போட்டு நரேஷன் எழுத வேண்டியதான். ஓகே, இதோட இந்த என்ட்ரியும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 4 என்ட்ரி பார்க்கலாம். ஓகேவா, இந்த 7 என்ட்ரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 4 என்ட்ரி பார்த்தலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8/12/2017. ஓகேவா, மணி withdrawn from bank through ATM. ஆக்சுவலி பேங்க்குக்கு போய் ஏடிஎம் கார்டு மூலமா மணி என்ன பண்றாங்க, வித்ட்ரா பண்றாங்க. ஓகேவா, வித்ட்ரா பண்ணும்போது மணி வந்து என்ன வருது, உள்ள வருது. ஓகேவா, அப்போ என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா, ஆக்சுவலி நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஏடிஎம்ல இருந்து என்ன பண்றீங்க, பணத்தை எடுக்கிறீங்க. அப்ப கேஷ் என்ன பண்ணுது, உள்ள வருது இல்லையா. நம்ம கைக்குள்ள இருந்துச்சுன்னா டெபிட், வெளில போச்சு அப்படின்னா கிரெடிட். ஓகேவா, அப்ப என்ன அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா,
அமௌண்ட் எவ்வளோ ருபீஸ் 1000. ஓகே, பீயிங்னு போட்டு நரேஷன் எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர். ஒரு ஃபர்னிச்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னது? பேங்க் என்ட்ரி வந்துடும். ஓகேவா? அப்போ என்ட்ரி என்னது இந்த இடத்துல? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சப்போஸ் இந்த இடத்துல ஃபர்னிச்சர் கொடுக்கலன்னா பர்ச்சேசஸ்னு வந்திருக்கும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஃபர்னிச்சர்னு கொடுத்ததுனால ஃபர்னிச்சர் எதை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? ஃபர்னிச்சர். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க், பிகாஸ் டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அதனால. ஓகே, 9, 12, 17 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். How much? Rupees 2000. Rupees 2000. நரேஷன் எழுதணுமா? பீயிங்னு போட்டு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் அண்ட் பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? 10, 12, 17. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. சாலரிஸ் பெய்ட் பை கேஷ். அப்போ என்ன என்ட்ரி வரும்? சாலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஒரு ஓனர் வந்து சேலரி போட்டுடும் போது அவரை விட்டு கேஷ் வெளியில போகுது இல்லையா, அப்ப வாங்குறவங்களுக்கு கேஷ் உள்ள வருது. அப்ப என்ன அக்கௌண்ட்? ஆப்வியஸ்லி சாலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ? ருபீஸ் 6000. ஓகேவா? பீயிங்னு போட்டு நரேஷன் எழுத வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் டேட் எவ்வளோ? 11. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். நீங்க 12th சம் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலி ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க? கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க அட்வான்ஸா 25,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த என்ட்ரியில பேலன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க? இங்க ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 25,000ல 5. ஓகேவா? அப்போ 25ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 20,000. ஓகே, அப்போ 20 + 5,000 25,000 தான் ஃபர்னிச்சருக்கான கேஷ். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த சமுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.